ஹலோ காய்ஸ், ஃபைனலி பாலருவி வந்து ரீச் ஆகிட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறமா கரெக்டாக என்ட்ரன்ஸ் கேட்டில் வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டு டிக்கெட் வந்து வாங்க சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு 70, பைக்குக்கு வந்து 25 ரூபா. டிக்கெட் வாங்கிட்டு இப்போது நம்ம ஃபால்ஸை வந்து பார்க்க போய்கிட்டு இருக்கோம். கேட்டில் இருந்து கரெக்டாக ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் எல்லோரும் வரணும். ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி 9:30. இப்போ டைம் வந்து பார்த்தோன்னா 12 மணி ஆக போகுது. அதுக்குள்ளே நான் வந்து பாலருவி ஃபால்ஸே வந்துட்டேன். அப்படியே இடத்த மட்டும் பாருங்கள் காய்ஸ், வேறு லெவலில் இருக்குது. ஃபால்ஸ் சரியான ஹைட்டில் இருந்து விழுது. எங்கள் கீழேருந்து பார்த்ததோட மேலே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே திருப்புறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. வியூ செம சூப்பராக இருக்குது. தண்ணி நல்லா பிரைட்டாக பாலருவி அப்படிங்கிற நேமுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வெள்ளையும் கொட்டுது. இதில் போய் குளித்தா எப்படி இருக்கும்? வியூ மட்டும் பாருங்கள், தரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நம்ம குற்றாலம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஸ்பாட் தான் இது. அப்படியே கீழே உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக தண்ணி வந்து ஃபோர்ஸாக விழுதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூப்பரான ஸ்பாட்டு தான் இது. மாலை போட்டுட்டு இங்கே ஒரு டூர் மாதிரி வராங்க கைஸ் எல்லாருமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுற்றி வந்து கம்பி வந்து போட்டு நல்ல சேஃப்டிக்கெலாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பண்ணியிருக்காங்க கேரளா கவர்மெண்ட்டு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா ஃபால்ஸ்லேயும் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்குகிற 100 ரூபாய்க்கு கரெக்டாக மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்து செஞ்சுருக்காங்க. நான் என்ட்ரி கேட்டில் டிக்கெட் வாங்கும்போதே பார்த்தேன், பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ லேடிஸ் கூட வரவங்க வந்து பயப்பட வேணாம், அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபெசிலிட்டிஸ் வந்து கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குடோஸ் டு கேரளா கவர்மெண்ட். நான் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னென்னா, மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து கரெக்டாக வந்து இருக்குது. சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றி வந்து கம்பி வந்து போட்டிருக்காங்க. அங்கே மேலே நின்று வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஒரு மண்டபமாக இருக்குது. ஸோ வந்து வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே மெயின்டைன் பண்ணால் இன்னும் இடம் சூப்பராக இருக்கும். அதுமாரி வர டூரிஸ்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இந்த இடத்த நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடம்லாம் வந்து நமக்கு போச்சுன்னா திருப்பி கிடைக்காது. ஸோ உங்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டு குளிச்சுட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். நல்ல ஒரு குழியில் போட்டு வந்தாச்சு. இனிமேல் வந்து அப்படி கிளம்ப வேண்டியதான். சூப்பரான ஒரு குழியில் போட்டு வந்தாச்சு பாலருவி ஃபால்ஸில். தரம்னா தரம், அப்படி ஒரு தரம், வேறு லெவலில் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. தண்ணி அப்படியே மண்டையில் கல் மாதிரி விழுது கைஸ், அவ்வளோ ஃபோர்ஸு, சரியான ஃபோர்ஸில் விழுது தண்ணி. சூப்பராக பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த மேலே ஒரு ட்ராக் போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து செங்கோட்டை டு புனலூர் நினைக்கிறேன், அந்த ரூட்டுன்னு நினைக்கிறேன். இதில் தான் தென்மலை பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு உண்டு, 13 கண்ணு பிரிட்ஜு. அதை பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கு. சின்ன வயசில் நான் இந்த ரூட்டில் ட்ரெயின்லேயே போயிருக்கேன் ஸ்கவுட்டில். சரியான பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ரூட்டு. எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக அந்த காட்ஸு. கேரளானாலே ஒரே லாரியாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து இந்த ஃபாரஸ்ட்டு தான். மலைக்கு மலை மேலே ஏறி இறங்கி போயிட்டே இருக்கும். சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது. சின்ன வயசில் அது போனது. நான் 6th படிக்கும்போதோ 5th படிக்கும்போதோ போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போக சான்ஸே கிடைக்கல. இன்னொரு நாள் நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா செங்கோட்டையிலேருந்து ட்ரெயின் ஏறிடுவோம். செங்கோட்டை வரைக்கும் பைக்கில் வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி இந்த ரூட்டில் ஒரு நாள் கவர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரூட்டே சூப்பராக இருக்குல்ல பைக் ஓட்டதுக்கு. வர மாதிரி ப்ரோ தண்ணி போகுது நல்லா. அந்த பாலருவியில் உள்ள தண்ணி தான்.
இப்படிலாம் ரோடு இருந்தால் எப்படி நம்ம வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டாமல் இருக்க முடியும் சொல்லுங்க. ஜாலியாக இருக்குது. நம்ம இப்போ 60 தான் போகிறோம், ஆனால் அதுவே செம எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஜம்முன்னு இருக்குது. நல்லா இருக்குது கைஸ் ரோடு. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும். பி வாட்ச்ஃபுல். ஆன வண்டி போது இது கொல்லம் ரூட். ஓகே கைஸ், ஓகே ஓகே ஓகே. இந்த ரோடு வந்து கொல்லம் போகுது. மேப்பில் இப்போ தான் பார்த்தேன். கல் கடையா? ட்ரை பண்ணலாம். ஆனால் தனியாக வந்திருக்கோமே, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் கல் ட்ரை பண்ணலாம். இன்னொரு நாள் பசங்க கூட வரலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்தால் ஜாலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்குது. பசங்க கூட வந்தால் அது ஒரு தனி ஜாலி. எனக்கு இந்த இன்றைக்கி வந்த ஜேர்னிலேயே இந்த ரோடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓட்டுறதுக்கு. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் ஆனால் செமையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. வண்டியில் ஃபியூல் குறைஞ்ச மாதிரியே காட்டலை. எதுவும் பிரச்சனையா வண்டியில்? இந்த பிரிட்ஜு பக்கத்தில் கொஞ்சம் பிஸியான ரூட்டு அப்படின்னு தான் சொல்லி போட்டிருந்தாங்க. வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ கூட நம்ம இன்னும் எடுக்கலைல்ல பைக் வச்சு. இந்த இடத்துல எடுக்கலாம், வரும்போது பார்க்கலாம். ஓகேவா? எனக்கே எங்கேயும் தெரியாது ப்ரோ லிஃப்ட்டு. வழியே தெரியாது, நீ என்கிட்ட வந்து லிஃப்ட்டு கேட்குறிய ப்ரோ. சாரி ப்ரோ, மன்னிச்சுக்கோ ப்ரோ. எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கலாம், ஆனால் டேஞ்சரான பிளேஸாக இருக்குது. இங்கே இருங்க, இதிலலாம் ஃபோட்டோ எடுக்கலாம், ஆனால் கரெக்டாக டேர்னிங். எவனா வந்து சொருவனா முடிஞ்சு. இன்னும் ஒரு 1.6 கிலோமீட்டர் வந்தாச்சா பக்கத்தில். நம்ம இங்கே சாப்பிட வேணாம்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன், நல்லா இல்லை. அதனால் பேசாமல் நம்ம செங்கோட்டை அந்த பக்கம் போயிட்டு புரோட்டா சாப்பிட்லாம். பார்டர் கடையில் இல்லை, நல்லா இருக்குது. வேறு கடையில் சாப்பிடும். கருப்பசாமி கோயில் இங்கெல்லாம் இருக்கா? சூப்பராக இருக்குது கைஸ் இடம். லொக்கேஷன் வேறு லெவல். கேரளான்னா கேரளா தாயா. பக்கத்தில் தான் போட்டிருக்கு 900 மீட்டரில். கிட்ட வந்தாச்சு. ரோடும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. சபரிமலா இங்கேருந்து 133. இந்த மலையில் தான் பிரிட்ஜ் இருக்கா தெரியலையே. ஆமாம், இதான் நினைக்கேன். 230 மீட்டர்ஸ். இதே தான் கைஸ், இதே தான். இது நிற்க முடியுமான்னு தான் தெரில. ஆனால் நிற்க முடியுமான்னு தெரில. ஆனால் பிரிட்ஜு பார்த்துக்கோங்க கைஸ், இதுதான் அந்த பிரிட்ஜு. ரிட்டன் வரும்போது வேணால் நிற்போம். கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பிட்டு வருவான். இங்கேருந்து ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் இந்த மலையும் கனெக்ட் பண்ணுது இந்த பிரிட்ஜு. இங்கேருந்து அங்கே வரைக்கும் தெரியுதா? இதுதான் கைஸ் அந்த பாலம், பார்த்துக்கோங்க.
ஓகே கைஸ், கிளம்பலாம். அந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான இடமா இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரோவான ரோடாக இருக்குது. லாரிக்காரங்க எல்லாம் போகிறதுக்கு நம்ம நின்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் தட்டிடுவாங்க, அந்தளவுக்கு தான் இருக்குது. சரி, அதான் ரைட்டுன்னு கிளம்பி வச்சு ஃபோட்டோ மட்டும் 2 ஃபோட்டோ எடுத்தேன். அது ஒழுங்காக வரல. ஏன்னா நம்ம அந்த ரோட்டில் போய் நின்று எடுத்தால் தான் கரெக்டாக வரும். ரோடு வேறு அடிக்கடி வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒழுங்காக எடுக்கலை. சரி, வந்ததுக்கு அது ஒரு ஸ்டோரி போடக்கு ஆகும். சரி, ஓகே, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. ரோடு தான் வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆறு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு. வா 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 நான் அந்த பிளேஸஸை விட ரைடை தான் கைஸ் என்ஜாய் பண்ணுறேன். டோட்டலி ஒர்த் இட்ஸ். ஃபோட்டோ எடுக்கலாம் இதில். ஆனால் கேர்வு டேஞ்சரான கேர்வாக இருக்குது. சரி, நம்ம வீடியோலேயே பார்த்துக்கோங்க கைஸ், இடம் எப்படி இருக்குது அப்படின்னு. போடு, தூக்கே, தட்டா. ஸ்பீட் கேமரா எங்கேயும் வச்சிடக்கூடாதுப்பா, அதுதான் பயமாக இருக்கு. போடு போட்டே. கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து நாகர்கோவில், அந்த மார்த்தாண்டம் சைடு, குலசேகரம் சைடு அந்த ஃபீல் தான் இருக்குது. கேரளா ஃபுல்லாகவுமே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி என்ன அப்படி வித்தியாசமாக இருக்குது, பின்னாடி டிக்கி மட்டும் தூக்கிட்டு இருக்கு. எப்படி பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசுக்கு நீண்டுக்கிட்டு இருக்கு பாருங்க பின்னாடி. தம்பி இது சொறிவிடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்படி பிரிட்ஜை பார்த்துட்டு வரும்போது வல்லம் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிட்டேன். புரோட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே ஹைவே பிடிச்சிட்டு அந்த வாட்டி ஆலங்குளம் டு தென்காசி டு திருநெல்வேலி ஹைவே இருக்குல்ல, அதை பிடிச்சாச்சு. போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக நல்லா மலைச்சாரல் விழுந்துட்டுருக்கு. சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் சுதர்ஷன், பாய்.